திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயிலின் 91வது ஆண்டு பூஜையையொட்டி தமிழ்நாடு முழுக்க உள்ள முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள் ஒன்றிணைந்து கெடா வெட்டி கறி விருந்து வைத்தனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கணேஷ் பாபு. இந்த திருவிழாவை பற்றி முழுமையான தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக மதுரை திருமங்கலத்தை அடுத்த வடக்கம்பட்டி கிராமத்தில் உள்ளது பழமை வாய்ந்த முனியாண்டி சாமி திருக்கோயில். இந்த கிராமத்தில் இருந்துதான் பிடிமண் எடுத்து ஆங்காங்கே முனியாண்டி கோவில் கட்டியதாக ஐதீகம் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முனியாண்டி சாமி பேரில், அதாவது முனியாண்டி விலாஸ் என்ற பெயரில் உணவகம் நடத்தக்கூடிய குடும்பத்தினர்கள் அனைவரும் ஆண்டுதோறும் இந்த கிராமத்தில் ஒன்று கூடுவர். தமிழகம் மட்டுமின்றி வெளிநாட்டிலும் சாமி பேரில் உணவகம் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிராமத்தில் கூடி அன்னதானத்தை அங்கு கூடும் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வழங்கி மகிழ்வர். அதே போன்று இந்த ஆண்டு நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 80க்கும் மேற்பட்ட ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் உள்ளிட்டவற்றை கோவில் முன்பு சாமிக்கு பலியிடப்பட்டு 3000 கிலோ அரிசி கொண்டு கோவில் வளாகத்திலே பிரியாணி தயார் செய்யப்பட்டு அருகாமையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் வந்த மக்களுக்கு பிரியாணியை பிரசாதமாக வழங்கி மகிழ்ந்தனர். இதனால் அந்த கிராமமே கமகம பிரியாணி வாசத்தில் நிறந்ததென்றே கூறலாம். முன்னதாக நேற்று இரவு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடத்துவதற்காக மலர் தட்டுக்களை தலைச்சுமையாக சுமந்து முக்கிய வீதியின் வழியாக வந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்துகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.